ரீசெண்டாக ஓடிடியில் வந்த கண்டென்ட்ஸில் இதெல்லாம் தமிழில் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்றத என்னோட டாப் 10 செஷனை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிற ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் மை ஃபால்ட் லண்டன். இந்த படத்து தமிழ் விஷயம் நமக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஒரு 18 பேஸ் ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே 2023 மை ஃபால்ட் அப்படின்ற ஒரு மூவியை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்குறது உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரியில் என்ன அந்த படத்துலையுமே இருக்குது. ஸோ ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர், ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நல்லா நடக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இதான் மெயின் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ முடிக்கிற வரைக்கும் ஓரளவு மைல்டாக தான் போச்சு. ஸோ படம் ஏற்கனவே நம்ம மை ஃபால்ட் மூவி பார்த்ததுனால இந்த படம் நமக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. அந்த மை ஃபால்ட் மூவியை ஒரிஜினல் 2023 ரிலீஸ் ஆன படத்தை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் கூட இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிற ஒரு ஹிந்தி த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தூம்தாம். இந்த படத்தில் எமி கௌதம் தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. சிம்பிளான கதை என்னன்னா, புதுசாக கல்யாணமான நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் 2 பேர் திடீர்னு கன் பாயிண்டில் வந்துட்டு சார்லி எங்கன்னு கேட்குறாங்க. சார்லினா யாரு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்படி இருந்தும் கன் பாயிண்டில் வச்சு பயங்கரமாக மிரட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க. ஸோ இதில் நடந்த காமெடியான த்ரில்லிங்கான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் மைல்டாக தான் போகும். லைட்டாக கொஞ்சம் டபுள் மீனிங்காக நல்லா பேசுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஒரு ஆள் டீசென்ட் வாட்சபிளாக இந்த படம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 2.8 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிற ஒரு ஹிந்தி ட்ராமா மூவி தான் தி மேட்டா பாய்ஸ். இந்த படத்தோட தமிழ் விஷயம் நமக்கு அமேசான் பிரைம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ஹீரோக்குன்னு ஒரு சிஸ்டர், ஹீரோக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோட அம்மா இறக்குறாங்க. ஸோ இறந்த பிறகு ஹீரோட அப்பா சிஸ்டர் வீட்டில் தங்குற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில பிரச்சனைனால ஹீரோ கூட தங்குற மாதிரி ஹீரோட அப்பா போகிறாரு. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எந்த லெவலுக்கு ஒரு ட்ராமாட்டிக்காக காட்ட முடியுமோ, எவ்வளோ எமோஷனலாக காட்ட முடியுமோ அதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட இந்த படம் என்னடா ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அவனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நான் இந்த படத்தை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படத்துக்கும் SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிற ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் சப்சர்வியன்ஸ். இந்த படத்தை தமிழ் விஷயம் நமக்கு லைன்ஸ்கேப் வெளில ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்களோட இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ஹீரோக்கு ஒரு அழகான ஃபேமிலி. ஸோ அழகான ஃபேமிலியில் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அதனால் அவங்க 2 பசங்களை யாராவது பார்த்துக்கிறதுக்காக ஹெல்ப்பர் மாதிரி ஒன்று தேடுறாங்க. அதில் நம்ம ஏன் ரோபோட்டை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ முடிவு எடுக்கிறாரு. ஸோ ரோபோட்டும் ஒன்று வாங்குறாரு. வாங்கின பிறகு அவங்களோட டெய்லி டாஸ்க் எல்லாமே அந்த ரோபோட் பண்ணி முடிக்குது. பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அந்த டிவைஸை ரீபூட் பண்ணுறாரு. அந்த ரோபோட் டிவைஸை ரீபூட் பண்ணுறாரு. ரீபூட் பண்ண பிறகு அந்த ரோபோட் நம்ம ஹீரோ மேலே பயங்கரமான ஒரு காதல் ஆசையில் திரும்பி வருது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ அதில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அண்ட் இது டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதான் படத்தோட அச்சல் எந்தின படத்தோட ஸ்டோரி லைன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். படம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட தமிழ் விஷனும் லைன்ஸ்கேப் பிளேல இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே லேக் அடிக்கல. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிற ஒரு தமிழ் ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படம் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, கதையில் நம்ம ரவி மோகனுக்கும் நித்யாமனுக்கும் தனித்தனியாக பிரேக்கப் ஆயிருக்கும். நித்யாமனுக்கும் எக்ஸ்க்கும் எப்படி பிரேக்கப் ஆகும்னா, நித்யாமனுடைய அவனோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பிரேக்கப் ஆகிடும். இன்னொரு பக்கம் ரவி மோகன் ஸ்பெர்மை டொனேட் பண்ணதுனால அவங்களோட ஆளோட கன்சர்ன் இல்லாமல் பண்ணதுனால அதனால் அவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆயிருக்கும். நித்யாமனுக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ குழந்தை மட்டும் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அதனால் ஸ்பெர்ம் டோனரை சூஸ் பண்ணி ஸோ அங்கே மூலமாக குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. பட் அது ரவி மோகனோட குழந்தை தான்னு நித்யாமனுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ நித்யாமனோட குழந்தை ரவி மோகன் தான். ரவி மோகனுக்கு தெரியாது, நித்யாமனுக்கும் தெரியாது. ஸோ கடைசியில் அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதா இல்லையா அப்படின்றதான் கதை. ஏன்னா ஆடியன்ஸான நமக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க 2 பேருக்கும் தெரியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப லவ்லியாகவும் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் யாருக்குமே ஒப்பீனியனே இல்லாத விஷயங்களை கூட இந்த படத்தில் திணிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். அதனால் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக செட்டே ஆகாது. கொஞ்சம் ரொம்ப மெச்சூரிட்டியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த படத்தை தனியாக இருந்தால் மட்டும் அட்லீஸ்ட் RLs ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். அதை தாண்டி ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா சிறுபடி கன்ஃபார்ம். அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற ஒரு தமிழ் ட்ராமா சீரீஸ் தான்
மதுரை பையனும் சென்னை பொண்ணும். இந்த சீரிஸ் நான் கூட வந்து ஏதோ முக்கியம் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கொடுத்தது. பட் சீரிஸாக பார்க்குறப்ப ஓகே நல்லா இருக்கேடா, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. இந்த சீரிஸ் ஆஹா தமிழ் ஸ்ட்ரீமாக இருக்குது. நம்ம கண்ணாரவி தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு எபிசோட் அவங்க ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ சீரிஸ் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக தான் போகும், அந்தளவுக்கு பில்டப்பு அந்த அளவுக்குலாம் போகாது. ஸோ அதனால் ஒரு நார்மலான ஒரு சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு, பார்க்கறது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸில் செகண்ட் எபிசோடில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக 18% டபுள் மீனிங் போகிற மாதிரி ஒரு சீனில் டைலாக்ஸ்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபேமிலிஸ் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். மிச்சப்படி நீங்கள் இந்த சீரிஸை ஃபேமிலி பார்த்து கூட என்ஜாய் பண்ணலாம். காமெடியும் வந்து மைல்டாக தான் இருக்குது, அவள் ஓன் லெவல் கிடையாது. இந்த சீரிஸ்க்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற ஒரு கன்னடா மாஸ் ஆக்ஷன் டிராமா மூவி தான் மேக்ஸ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு ZEE5ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. கைதி படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். தேவையில்லாத சீனு, தேவையில்லாத எலிமெண்ட்ஸ்னு எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகும். கைதி படம் மாதிரி ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. தமிழ் டப்பிங் பக்கா வேற லெவல். சாங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். மிச்சப்படி எல்லாரோட டப்பிங்குமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை சிம்பிளான கதை என்னன்னா, 2 பசங்க போலீஸ் கிட்ட தகராறு பண்றாங்க. அதனால அந்த 2 பசங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல போட்டு வைக்கிறாங்க. நைட்டுன்றதுனால போலீஸ் எல்லாருமே வந்து வெளில போயிடுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்லாத டைம்ல 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துறாங்க 2 பேருமே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். குறிப்பா அந்த 2 பசங்களும் மினிச்ச லெவலில் சப்போர்ட்ல இருக்கிறதுனால ஸோ அவங்க ஆளுங்க எல்லாமே அந்த பசங்களை தேடி வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான கிச்சா சுதீப், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. இன்னும் சார்ஜே எடுத்திருக்க மாட்டாரு. சார்ஜே எடுக்கிற டைம்ல அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த கொலைகளை எப்படி மறைக்க ட்ரை பண்ண பிறகு அவங்களுக்கு கடைசியில் ரிவீல் ஆன ட்விஸ்ட் என்ன, ஸோ கடைசியில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்கு. ஸோ படத்துக்கு நான் வந்து 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. பர்சனலாக ZEE5ல தமிழ் டப்பிங்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. கைதி படம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். இந்த படம் உங்களுக்கு செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக படமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த 2 பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன பிறகு அதுக்கப்புறம் சீன்ஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜ் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் ஐடென்டிட்டி. இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை இப்போ உங்களுக்கு ZEE5ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ஒரு கொலைக்கு விட்னஸா இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ என்ன த்ரிஷா, அந்த கொலையை பண்ணோட அடையாளத்தை வச்சு நம்ம டோனு தாமஸ் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைறாரு. கடைசியில ஸ்கெட்ச்ல வந்து நம்ம டோனு தாமஸோட ஃபேஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் என்ன, அந்த போலீஸ்க்கு நம்ம டோனு தாமஸ் மேல இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்துச்சு. அந்த கொலையை நம்ம டோனு தாமஸ் தான் பண்ணாரா உண்மையிலேயே? ஸோ இதுக்கெல்லாம் பதில் தான் இந்த ஐடென்டிட்டி. இந்த படம் ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நல்லா கிரைம் த்ரில்லர் மூவியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையாக போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு மாதிரி போரிங்காக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்விஸ்ட்டுமே பெருசாக இல்லை, ஓரளவு ஓகே தான் இந்த படம். ஏன்னா சுற்றி ஒரே இடத்த சுற்றிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த படம் ZEE5ல தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நான் இந்த படத்தை மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காண்டி வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் நான் வந்து 5க்கு 4 கொடுப்பேன். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் மார்க்கோ. ஜான்விக் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு வேற லெவலாக இருக்கும். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட சோனியில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒருத்தருடைய இறப்பு நம்ம ஹீரோவால தாங்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இந்த கொலைக்கு சம்பந்தமான இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ தேடி போய் அடிச்சு கொள்றாரு. ஸோ அதில் நடக்கிற ஆக்ஷன் சம்பவம் என்ன, கடைசியில் நம்ம ஹீரோக்கு தெரிந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதான் படத்தோட கதை சிம்பிள் தான். நான் மேக்கிங் வேற லெவலாக இருக்கும். ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். பீஜமும் அந்த அளவுக்கு செமையாக மாஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சோனியில் இந்த படம் உங்களுக்கு தமிழில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லையுமே ரத்தம் தேக்கமான சீக்வன்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் இந்த படம் பார்க்குறப்ப எதுவுமே சாப்பிட்டு உட்காரலாம் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஆனிமல்ஸ்க்கும் இந்த படத்தை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ தனியாக இருந்தாலும் ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கனாலும் உங்களோட விருப்பம் தான், பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஜான்விக் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு SRS சீரிஸ் என்னன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஸோ நான் இந்த படத்தை 2nd பிளேஸில் வச்சிருக்கிறேன். பிகாஸ் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு மேக்கிங் வைஸாக செம்மையாக இருக்குது. அதனாலே நான் இந்த படத்தை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2nd இருக்கனால மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் 35 சின்ன கதை காது. படத்துக்கு தமிழ் டப்பிங்ல 35 சின்ன விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு சன் நெக்ஸ்ட்ல தமிழ் விஷயம் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நம்ம நிவேதா தாமஸ் தான் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருப்பாங்க. படம் பார்க்க செம ஃபீல் கூட இருந்துச்சு. ஸ்டோரியுமே ரொம்ப சிம்பிள் தான். நிவேதா தாமஸ் ஒரு 10th ஃபெயிலாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பையனுக்கு சுத்தமாக மேக்ஸ் வராது.
அவங்க கணக்கில் எப்படி 35 மார்க்கை நம்ம நிவேதா தாமஸ் எப்படி வாங்க வச்சாங்க அப்படின்றதான் ஸ்டோரி. ஸோ இதில் அந்த பையனை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன, ஸோ நிறைய எமோஷனல் எலமெண்ட்ஸோட சொல்லியிருக்கிற ஒரு படம் தாங்க இந்த 35. எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும், நல்லா சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த 2025 வந்துருக்கிற ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபீல் குட் ட்ராமா மூவினா கண்டிப்பாக அந்த படத்தை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பார்க்குறப்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ ஆஹோ லெவலுக்கு அந்த மாதிரி யோசிக்காமல் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி சில விஷயங்களில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நல்ல மெசேஜோட தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு சன்நெக்ஸ்டில் இருக்குது. இந்த படத்துக்கு SRS 5க்கு 4.8 கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்த 10 படங்களில் உங்களுக்கு எந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ எந்த படம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய வீக்கெண்ட் செஷன்ஸ்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்.